ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. தற்போது இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவால் ஃபைனல், அதாவது இறுதியான முடிவு வெளியிடப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் 96,975 ஓட்டுக்களை பெற்று 3 ஆசனங்கள் கைப்பற்றியிருக்கு. அதோட அவங்களுக்கு போனஸ் ஒன்றும் கிடைக்க போகுது. மொத்தமாக 4 ஆசனங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிடைக்க போகுது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அனுர திசாநாயக்க தோழர் அவருடைய கட்சி ஜாதிக ஜனபல அவங்க 55,498 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை அவங்க அவங்க வசம் எடுத்துட்டாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் முஸ்லீம் காங்கிரஸ்ல 40,139 ஓட்டுகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றிருக்காங்க. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள்ல போன தெரியும் உங்களுக்கு, பிள்ளையான் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்து கொண்டிருந்தவர். இந்த முறை அவருக்கு 31,268 வாக்குகள் மட்டும் பெற்றிருக்காங்க. அதனால அவங்க கட்சிகளுக்கு ஆசனம் எதுவுமே பெறப்படலை. அந்த வகையில பார்க்க போனோம்னு சொன்னா மட்டக்களப்பு எலெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற வகையில மொத்தம் 5 ஆசனங்கள். 5 ஆசனங்கள்ல 3 ஆசனங்களை இலங்கை தமிழர் அரசு கட்சியும் மற்ற ஜாதிக ஜனபல ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்காங்க. இதுல என்ன குறிப்பான விஷயம்னு சொன்னா இந்த 5 ஆசனங்கள்ல 4 ஆசனங்கள் தமிழர்கள் அலங்கரிக்கிறாங்க மற்றும் ஒரு ஆசனத்தை முஸ்லீம் அவர்கள் சகோதரத்தை சேர்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழக்கூடிய பிரதேசம். அந்த வகையில 4 தமிழர்களும் ஒரு முஸ்லீமும் வந்திருக்காங்க. ஸோ நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வரப்போற இந்த ஆட்சி 5 வருட ஆட்சியில என்ன நடக்க போகுது என்று சொல்ற விஷயங்களை நாங்க மெதுவாக இருந்து கண்காணிச்சு கொண்டு இருப்போம். இப்ப நாங்க பார்க்கலாம் தனிநபர், அந்த வகையில தனிநபர் வாக்கு பார்க்க போனோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்ட விருப்பு வாக்குகள் என்ற அடிப்படையில் நாங்க பார்க்க போனோம். ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் 65,458 வாக்குகளை பெற்று முதலிடத்துல இருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா அவர்கள் 32,410 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திலையும், ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் 22,773 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திலையும், இளைய தம்பி ஸ்ரீநாத் 21,202 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தையும், கந்தசாமி பிரபு அவர்கள் 14,856 வாக்குகளை பெற்று 5வது இடத்திலும் இருக்காங்க. இதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில விருப்பமான வாக்குகள். ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கை ஃபுல்லாகவும் இப்போதைக்கு எலெக்ஷன் முடிவுகள் எல்லாமே அந்த வகையில சகோதரர் அனுர் அவர்கள், அதாவது இப்போதைய ஜனாதிபதி அவர்களுடைய ஜாதிக ஜனபலய தான் இப்போதைக்கு முதலாவது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க 61.56% வாக்குல தனிப்பெரும்பை கட்சிகளாக பெற்றுக் கொண்டிருக்காங்க. மொத்தமாக 141 ஆசனங்களை அவங்க கைப்பற்றிருக்காங்க இலங்கை ஃபுல்லாகும். அதனால தெரியும் உங்களுக்கு 225 ஆசனங்கள், அதாவது 3க்கு 2 என்ற ஆசனங்கள் அடிப்படையில் அவங்க பெற்றுக்கொண்டாங்க சொன்னா தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம். 141 ஆசனங்கள் என்று சொல்றது தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கு. இதன் அடிப்படையில எதிர்காலத்துல இலங்கையில் நடக்கப்போற மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உண்மையில இலங்கையில் வாழ்ற மக்கள் ஒற்றுமையோடும் சந்தோஷமா வாழணும், இனப்பிரச்சனை இல்லாம வாழணும். அதே சமயத்துல எங்களுடைய தாய் நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்ல வேண்டும்ன்றது எல்லாருடைய விருப்பமும் அது இப்போதைக்கு. இங்க தமிழ் சிங்கள முஸ்லீம் யாருக்கும் எந்த ஒரு இன விவாதமோ இல்ல வாதங்களோ ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கை எங்களுடைய தாய் நாடு மற்ற நாடுகளை விடவும் அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக செல்லணும். அது கல்வியிலையும் சரி, பொருளாதாரம் சரி, எந்த வகையில பார்த்தாலும் முன்னோக்கி செல்லும். அதுக்காகத்தான் மக்கள் அனைவரும் சேர்ந்து தோழர் அனுர அவர்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி வைக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இப்போதைய பார்லிமெண்ட்டுக்கு வரப்போற இந்த கட்சி இலங்கைக்கு என்ன செய்ய போகுது? ஒரு ஊழலற்ற ஆட்சியாக நடக்க போகின்றதா? மக்களுக்கு ஏற்றமாய் நடக்க போகின்றதா?
மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு எதிர்காலத்துல வந்துட்டு அவங்களுக்குரிய ஆட்சியை நடத்தி இலங்கை திருநாட்டை வெற்றி நடைபோட செய்யுமா என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்துல வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இப்போதைக்கு தெரிவித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு யோசனை இருந்தது இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டாயம் நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அப்பதான் இதுக்கு அப்புறம் வர வீடியோஸ்களை உங்களுக்கு உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஏதாவது ஒரு குறைகளோ நிறைகளோ இருக்குன்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அதுல நான் திருத்திக் கொள்ள முடியும். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.